தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மாதத்தை, வருடத்தை 2ஆக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த திவசம் தர்ப்பணத்தை செய்வோம். ஆடி அமாவாசை பொதுவாக மூதாதையர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இப்ப அப்பா இல்ல நம்ம செய்யறோம் தாராளமா செய்யலாம். இப்போ அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவ மட்டும் அது வேண்டான்னு வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னா பித்ருதோஷம்னு சொன்னோம்னா ராமேஸ்வரத்துல சிவபெருமான வச்சு ராமரே பூஜை பண்ணி திலத்தர்ப்பணம் பண்ணதா ஒரு ஐதீகம் உண்டு. 16 சந்ததியை காப்பாற்றக்கூடிய ஒரு பலன் இந்த பித்ருதோஷத்துக்கு உண்டு. நிறைய உணவு தானம் கொடுக்கறதோ, நிறைய ஸ்பிரிச்சுவல்ஸ் பண்ணுறதோ, ஹோமம் பண்ணுறதோ, பூஜை பண்ணுறதை விட எனக்கு இந்த தர்ப்பணம், திதி தர்ப்பணத்திற்கு வயதில் மூத்தவங்களுக்கு நான் உதவி பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னோரை நம்ம நினைக்க 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 அவர்களுக்கான செய்யக்கூடிய ஒரே ஒரு திருப்தியான ஒரு விஷயம்ன்றது இந்த திதி கொடுக்குற தர்ப்பணம் கொடுக்கறது தான். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த பக்த பெருமக்களுக்கு, ஆன்மீக அன்பர்களுக்கும் தற்பொழுது ஆடி அமாவாசை தர்ப்பமாகப்பட்டது எதற்காக செய்கிறோம் என்ற ஒரு சின்ன விளக்கத்தை தருகிறேன். அனைவரும் 2 முறை, அதாவது வருடத்திற்கு 2 முறை வரும் அமாவாசை ரொம்ப விசேஷமானது. ஒன்று ஆடி மாதம், மற்றொன்று புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை. இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பண காரியங்கள் நமது மூதாதையருக்கு அனைத்தும் நல்ல விதமாக வந்து சேர்ந்து நமக்கு அனைத்து பலனையும் தரும். தற்பொழுது கலச கும்பம் பூஜை செய்து, அதாவது உள்ளே இருக்கிற நீரானது இரத்தமுமாக, குடமாகனது உடம்பாக, பிறகு அந்த நூலாகப்பட்டது நரம்பாக, தேங்காய் சிரசாக வைக்கப்பட்டு அதற்கு பூஜைகள் புண்ணியாக வாசனம் என்ற மந்திரத்தை ஜெபம் செய்து அதில் ஆவாகனம் செய்து நமது பூஜை புனஸ்காரத்துடன் இந்த மகாலய அமாவாசையை ஆரம்பித்து அதில் பித்துருக்களை வரவழைத்து நாம் செய்யக்கூடிய இந்த பூஜையாகப்பட்டது அனைவருக்கும் உத்தமமான காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை தரும். நினைத்த காரியத்தை ஜெயமாக தரக்கூடும். நமது என்னதான் நம்ம குலதெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் பித்ரு தேவதைகள்ங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே அனுக்கிரகம் இருந்தால் தான் எல்லா சுவாமி வரும். குலதெய்வம் என்பது நமது மூதாதையர் மட்டுமே. அந்த மூதாதையர் வழிபாடுறால தான் நம்ம எல்லா காரியமும் ஜெயமாகப்படும். தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மாதத்தை, வருடத்தை 2ஆக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த திவசம் தர்ப்பணத்தை செய்வோம். இதற்கு 2 முறை உண்டு. தட்சிணாயனத்திலே, அதாவது பித்ரு தேவதைகள்னால் ஒரு நாள், நமக்கு ஒரு வருஷம் என்பது ஒரு நாள் என்று கணக்கு. ரா பகல், ரா என்றால் இரவு, பகல் என்றால் உங்களுக்கு தெரியும் சூரிய உதயத்தில் உள்ளக்கூடிய அவங்களுக்கு ஒரு நாள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சாப்பாடாகப்பட்டது ஒரு வருடத்துக்கு ஒரு வேளை போடுறது அவங்க ஒரு நாள் கணக்கு. அதனால தான் இது 2ஐயும் நம்ம செய்யணும்னு சொல்கிறோம். எல்லாரும் இந்த காரியத்தை செய்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அனுக்கிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆடி அமாவாசை பொதுவாக மூதாதையர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இப்போ அப்பா இல்லை நம்ம செய்கிறோம் தாராளமாக செய்யலாம். இப்போது அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவ மட்டும் அது வேண்டான்னு வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் அவங்க காப்பு கட்டியிருப்பாங்க, பந்தக்கால் நட்டிருப்பாங்க, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிருக்கிறதுனால விவாகம் இருக்கக்கூடியவா மட்டும் செய்ய வேண்டாம். பாக்கி எல்லாரும் செய்யலாம். இப்போ ருதுவாயிருக்கு, வீட்டில் பொண்ணு வயசுக்கு வந்திருக்குன்னா அவங்க செய்யக்கூடாது. குழந்தை பிறந்திருக்கு, தீட்டா இருக்குது, அவங்க செய்யக்கூடாது. இந்த 2 விஷயம் மட்டும்தான். பாக்கி கல்யாண காரியம் இருந்து இப்போ தான் மாலை போட்டிருக்காரு, நாளைக்கு ஆடி அமாவாசை வருதுன்னா செய்ய முடியாது. பாக்கி எல்லாரும் தாராளமாக கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் ரொம்ப விசேஷம். பெரியப்பாவுக்கு பிள்ளை இல்லை, அதனால் அவருக்கு நான் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சித்தப்பா தன்னுடைய அப்பா எங்கேயோ ஊரில் இருக்கார், என்னால் செய்ய முடியல, அவங்களுடைய கோத்திரத்தில் யாராவது அண்ணன் தம்பியோட பசங்க பங்காளிகள் யார் வேணாலும் உங்களுடைய பேரை சொல்லி திலத்தர்ப்பம்னு சொல்லக்கூடிய எள்ளு தர்ப்பணம் செஞ்சால் ரொம்ப விசேஷம். அதாவது பித்ருதோஷம்னு சொன்னோம்னா ராமேஸ்வரத்தில் சிவபெருமானை வச்சு ராமரே பூஜை பண்ணி திலத்தர்ப்பணம் பண்ணதா ஒரு ஐதீகம் உண்டு. திலத்தர்ப்பணம் செய்யக்கூடிய பலன் 16 தலைமுறையே போற்றும் நமக்கு.
எப்படி நம்ம 16 பெற்று பெருவாழ் வாழ்கைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 16 சந்ததியை காப்பாற்றக்கூடிய ஒரு பலன் இந்த பித்ரு தோஷத்துக்கு உண்டு. எல்லாரும் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று திலத்தர்ப்பணம் பண்ணினாலே ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் காலையில் எதுவும் ஆகாரம் உண்ணாமல் பழையது, அதாவது நேற்று பண்ணது இன்றைக்கி இருக்கிற இட்லி மாவு தோசை எதுவும் சாப்பிட்டுட்டு தர்ப்பணம் கொடுக்க போகக்கூடாது. வெறும் பயத்தோடு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு கோவிலில் அர்ச்சனை பண்ண பிரசாதத்தை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதற்கப்புறம் அவுத்துக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், அது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வெளியில் புலால் உணவு அண்ணக்கூடாது. இன்றைக்கி வெளியில் போய் அசைவம் சாப்பிட்றது இல்லை வெளியில் எங்கேயும் போகிறது, ஊர் பிரயாணம் கூடுமான வரைக்கும் தர்ப்பணம் பண்ணிவிட்டு ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது. ராத்திரி ஊருக்கு போகிறேன், அந்நிய பிரதேசம் போகிறேன், எதுவும் செய்யக்கூடாது. அன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்கணும். ஒரு சிவனுக்கு மோட்ச விளக்குன்னு பேர். இன்றைக்கி செய்யக்கூடிய அர்ச்சனை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு மோட்ச தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வீட்டுக்கு வந்து ஆகாரத்தை சமைச்சு அந்த மூதாதையருக்கு படையல் போடணும். படையல் போட்டுட்டு வாழைக்காய் அது எல்லாம் இருக்கும், கொஞ்சோண்டு பருப்பு நெய் சாம்பார் இல்லை வாழைக்காய் கறி எடுத்துக்கொண்டு காக்காய்க்கு கொண்டு அதை படைச்சிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் சாப்பிடணும். பெரியவா இருந்தாங்கன்னா துணி வச்சு படைக்கிற பழக்கம் இருந்தால் அந்த துணியை படைச்சி யாருக்காவது கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆகாரம் பண்ணணும். முதல்ல அந்த சாப்பாடு சாப்பிட்றவங்க தர்ப்பணம் பண்ணவங்க சாப்பிடணும். யார் பூஜைக்கு பண்ணாலும் அவங்க தான் விசேஷம். வணக்கம் பிரபு பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் கஜலட்சுமி. இது என்னுடைய முதல் முயற்சியாக நான் இதை எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்மளை மாதிரி நல்லா இருக்கிறவங்களால கோவிலுக்கு போயிட்டு திதி கொடுக்க முடியும், ராமேஸ்வரம் கயா அந்த மாதிரிலாம் போய் திதி கொடுக்க முடியும். ஆனால் நம்மளை மாதிரி முதியோர் ரொம்ப வயதில் மூத்தவங்களால் போய் கொடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்றது இது முதல் முயற்சியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு 6 ட்ரஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஓல்டேஜ் ட்ரஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். இது முதல் கேகே நகரில் பண்ணியிருக்கோம். வயதில் மூத்தவங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களால தான் இந்த உலகத்துக்கே நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய அம்மா அப்பாவாலேயோ நம்மளுடைய முன்னோர்களால் தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நம்ம குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்களை வணங்கும் போது நமக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசி அருள்ன்றது இருக்கும். இன்றைக்கி என்னால் முடிஞ்சது சின்னதாக ஒரு கேகே நகரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ வலசரவாக்கத்தில் இருக்குது, வேலப்பஞ்சாவடியில் இருக்குது, பள்ளிக்கரணை, பாலவாக்கு, முடிச்சூர். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 இதில் பண்ண போகிறோம். இது பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய உணவு தானம் கொடுக்கறதோ, நிறைய ஸ்பிரிச்சுவல்ஸ் பண்ணுறதோ, ஹோமம் பண்ணுறதோ, பூஜை பண்ணுறதை விட எனக்கு இந்த திதி தர்ப்பணத்திற்கு வயதில் மூத்தவங்களுக்கு நான் உதவி பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்கவுங்களுடைய அப்பா அம்மா இறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் மனசில் நினச்சி திதி தர்ப்பணம் கொடுங்க. முடியாதவங்க எல்லும் தனியாவது இறங்க, முடியல அப்படின்னா அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டாவது யாருக்கா ஏதாவது உணவோ இல்லை மற்றதோ தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ஆசின்றது இருக்கும். பொதுவாக ஆடி அமாவாசை இந்த திதிக்கு முன்னோர்களுக்கு நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்குறோம். இதனால் என்னென்ன தோஷங்கள் நீங்கும்? இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது? முதல்ல நம்ம ஜாதகத்தில் தோஷம் அப்படின்றது பித்ரு தோஷம் சொல்லுவோம். பித்ரு தோஷம்ன்றது நம்ம முன்னோர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். பிரம்மகதி தோஷம் நம்ம குருவால் ஏற்படக்கூடிய தோஷம். இந்த எல்லா தோஷங்களும் போகணும் அப்படின்னா நம்ம முன்னோரோட ஆசி இருந்துட்டாலே எல்லா தோஷமும் போயிடுமா. முன்னோர் அதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் அவர்களுடைய இருள் உலகத்தில் இருந்து புறப்படுவாருங்களாம். நம்மளோட சங்கதியை பார்க்கறதுக்காக அவர்களுக்கு தேவை என்னவோ அதெல்லாம் அருள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இருள் உலகத்துலேருந்து கிளம்பி வருவாங்களாம். நமக்கு என்ன தேவை அப்படின்றத அருள் கொடுத்துட்டு அவங்க பார்வைப்பட்டுச்சுனாலே நம்ம ஜாதகத்தில் இருக்க அனைத்து தோஷங்களும் போயிடும், அனைத்து தடைகளும் போயிடும், அனைத்து இருக்கக்கூடிய இன்னல்களும் போயிடுமா. அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு வழிவிட்டுடும், அதுக்கப்புறம் நம்மளோட இஷ்ட தெய்வம் நமக்கு வழிவிட்டுடும். ஸோ அதனால் எப்பயுமே முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள். அதில் முக்கியமாக 365 நாளும் திதி கொடுக்கணும். முடியாதவங்க மாதத்தில் 12 நாளாவது அமாவாசை வரக்கூடிய நாள் திதி கொடுக்கணும். முடியாதவங்க இந்த மாதிரி வரக்கூடிய 3 அமாவாசைகளாவது திதி கொடுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலி அமாவாசை. அதுவும் என்னால் முடியலன்றவங்க இந்த மாலியபட்சம் சொல்லக்கூடிய 15 நாளில் ஒரு 4 நாள் 3 நாளாவது திதி கொடுங்க. அதுவும் முடியலன்றவங்க மாலியபட்சம் அன்றாவது திதி கொடுங்க. முன்னோரை நம்ம நினைக்க அவர்களுக்கான செய்யக்கூடிய ஒரே ஒரு திருப்தியான ஒரு விஷயம்ன்றது இந்த திதி கொடுக்குற தர்ப்பணம் கொடுக்கறது தான். அவர்களுக்கு நம்ம வேறு எதுவும் கொடுக்க போகல, இறந்தவங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. உயிரோடு இருக்கும் வரை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. பெற்றோர்களை கைவிடாதீங்க. பெற்றோர்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக கடவுளோட ஆசின்றது கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு போய் உணவு முடிஞ்சதை தானம் கொடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றுங்க.
இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவங்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்குல்ல, நம்மளால் நம்மளுடைய கணவருக்கு கொடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியல, மாமியார் மாமனருக்கு கொடுக்க முடியலன்னு வருத்தம் இருக்கும்ல, அந்த வருத்தத்தை நான் நிறைவேற்றினேன்றது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என் பேர் ராஜலட்சுமி, எங்கள் ஆத்துக்கார் பேர் தாமோதரன். இன்றைக்கி இங்கே திதி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். இது ஏற்பாடு பண்ணதுக்கே ரொம்ப நமஸ்காரமும் பண்ணுறேன் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம். இது தவிர எதுவும் சொல்ல தெரியல எனக்கு.